அண்மை செய்தியை பார்க்கிறோம். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்று இசைஞானி இளையராஜா தன்னுடைய வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்து தாக்குதலை குறிப்பிட்டு அவர் தற்போது இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜா இதற்காக புகழாரம் சூட்டியிருக்கிறார். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்ற வாசகத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்தில் அவர் இதனை பதிவு செய்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்துவினுடைய அந்த நடவடிக்கைகள், இந்தியா மேற்கொண்ட முயற்சிகள், அதனை பாராட்டும் விதமாக இந்த பதிலை இளையராஜா தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா தரப்பிலிருந்து ஆபரேஷன் சிந்து என்ற தாக்குதலை தொடர்ந்து நடத்தப்பட்டதை தொடர்ந்து உலக நாடுகள் பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து தற்போது இசைஞானி இளையராஜா தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இளையராஜாவினுடைய இந்த ட்விட்டர் பதிவை எப்படி பார்க்கலாம்? இசைஞானி இளையராஜா அவருடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு முக்கியமான பதிவிட்டு இருக்கிறார். நாடு முழுவதும் இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இளையராஜா மிக முக்கியமாக மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்று ஒரு ஹேஷ்டேகை பயன்படுத்தி ஆபரேஷன் சிந்தூர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அந்த காட்சியை தான் நம்ம, அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முழுவதுமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நபர்கள் இந்திய அரசோட உறுதுணையாக இருக்கிறோம், இந்த விவகாரத்தில் இருக்கிறோம் என்ற தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வழியில் இசைஞானி இளையராஜாவும் அதை பதிவிட்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் கல்பாக்கம் பகுதி. இந்த கல்பாக்கம் பகுதியில இந்த போர் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இந்த போர் ஒத்திகை உள்ளே நடைபெற்று இருக்கும் பொழுது அந்த பாதிப்பு ஏற்பட்டால் அந்த மக்களை உடனடியாக மீட்டு செல்லக்கூடிய அவசர ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ், இதுவரை 3 ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்து வெளியே சென்றிருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. மிக தீவிரமான ஒரு காலகட்டத்துல இந்த போர் ஒத்திகை இந்தியா முழுவதும் நடைபெற்று வருது. அப்படி நடைபெற்று வரக்கூடிய இந்த இடத்துல ஆம்புலன்ஸுகள் இங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. மறுபக்கம் துறைமுகத்திலேயே இதே போல ஒரு ஒத்திகை நிகழ்வானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில சென்னை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல தற்போது இந்த போர் ஒத்திகையிலிருந்து 3 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வெளியேறி இருக்கிறது. அதுவும் இருந்து 3 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வெளியேறி இருக்கிறது. அதுவும் அவசர ஒளி எழுப்பியபடியே அவை வெளியே சென்றிருப்பதும் நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் உங்களுக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்கிறாரு. வேலை பணிகள் முடிந்து, அந்த அலுவலக நேரங்கள் முடிந்து இங்கே ஊழியர்கள் வெளியே செல்வதும், அதே நேரத்தில் ஒத்திகை உள்ளே நடந்து கொண்டிருப்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதுமாக இன்று 244 இடங்களில் இந்த போர் ஒத்திகையானது நடைபெற்று வரும் பொழுது தமிழகத்தில் 2 இடங்கள், ஒன்று சென்னை துறைமுகம், மற்றொன்று செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. நன்றி சுபாஷ், இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக. நாடு முழுவதும் 244 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. டெல்லி, மும்பை, அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த ஒத்திகை என்பது நடத்தப்பட்டது. மிக முக்கியமாக சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கத்தில் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது அந்த ஒத்திகை என்பது தன் நிறைவை நோக்கி நகர்ந்து வருகிறது.